காணியா இருக்கும் பாரு. சூரியனும் 9 கோள்களும் நம் உலகத்தை பற்றி பேசிக் கொள்கின்றன. வாருங்கள் நம் குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவரையும் ஒருங்கே காண்பதில் மகிழ்ச்சி. நீங்கள் அனைவரும் நலமா? அதெல்லாம் நல்லா இருக்கும் சூரிய பகவானே. என்னது நல்லா இருக்கிறது? உங்க பக்கத்துல இருக்கிறதால சூடு தாங்க முடியல. ஏதோ என்ன சுத்தி பனிமூட்டை இருக்கிறதால கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த பூமி உள்ள மக்களை 4 மணிக்கு உதிச்சு எழுப்பி விட்டா ஒருத்தன் கூட எந்திரிக்க மாட்டேன்றாங்க. நைட் எல்லாம் ஜியோவில் வாட்ஸ்அப், பேஸ்புக், ட்விட்டரு பார்த்துட்டு காலையில 8 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க. அந்த கால மனுஷங்க எனக்கு விடிவெளின்னு பேர் வச்சு என்ன வச்சுதான் டிஷியாவே கண்டுபிடிச்சாங்க. இந்த கால மனுஷங்க கண்டுக்கவே மாட்டேன்றாங்க. அட போப்பா, உங்களை யாரும் கொஞ்சம் மதிக்கிறாங்க. புதன் உன்னோட பேர் வச்ச கிழமைய பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. என்ன பார்த்து செவ்வாயோ வெறுவாயோன்னு சொல்றாங்க. உங்க வாயிலேயே போடணும். பூமிய பூரா பால் படுத்துனது போதாதுன்னு அவங்க வாழ்ல இருக்க இடங்களுக்கான ஆராய்ச்சி பண்றதுக்கு என்கிட்ட மங்கல்யான் செயற்கைக்கோள் அனுப்பி வச்சிருக்காங்க. நான் விட மாட்டேன். இது எங்க ஏரியா, உள்ள வராதேன்னு ஒரு போர்டு வைக்க போறேன். இருக்கிறதுல பெரிய கோளா இருந்துட்டு என்ன பிரயோஜனம்? ஏராளமான துணைக்கோள்களை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கே. அப்பப்பா, பூமியில் உள்ள மனிதர்கள் வேலைக்கு போவதற்காண்டி பிள்ளைகளை கொண்டு போய் குழந்தைகள் காப்பகத்துல விடுறாங்க. அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரியவங்க ஆனோடனே பெத்தவங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துடுறாங்க. நான் என்னோட துணைக்கோள்களை கொண்டு போய் எந்த இல்லத்துல சேர்க்கறது? நீங்களே சொல்லுங்க. அப்பப்பா, இந்த வளையங்களெல்லாம் சுமந்துட்டு நான் படுற பாடு இருக்கே, அத சொல்லி மாறாது. இந்த பூமியில உள்ள மனுஷங்க ஒரு நிலாவை பார்த்துட்டா அதை பத்தி கதை சொல்றது, கவிதை எழுதுறதுன்னு அந்த நிலாவை போட்டு பாடா படுத்துறாங்க. வெள்ளிலவே வெள்ளி வெள்ளி நிலாவே போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தா. என்கிட்ட 18 நிலா இருக்கு. நல்ல வேலை இந்த நிலாக்கள்லாம் அவங்க பார்க்கல. இல்லன்னா ஒவ்வொரு நிலாவிலையும் ஒவ்வொரு பாட்டிய உட்கார வச்சு வடை சுட ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை விட என்னத்தான் இந்த பூமியில உள்ள மனுஷங்க அதிகமா திட்டுறாங்க. தினம் திட்டுறதுக்கு சனிய சனியன்னு என்னோட பேர் வச்சுதான் திட்டுறாங்க. 7 நாட்டு சனி நடக்குதுன்னு என் பேர் மேல பலி போடுறாங்க. அவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது. 18 நிலா வச்சிருக்க உனக்கு எவ்வளவு இருக்குன்னா 27 நிலா இருக்கு. எனக்கு எவ்வளவு இருக்கும்? நல்ல வேலை நாங்க 3 பேரும் குளிர்ந்த கிரகங்களா இருக்கிறதுனால இந்த மனுஷங்க இருந்து தப்பிச்சிட்டோம். நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன். ஏய், நீ யாருப்பா? உன்னத்தான் பூமியில் உள்ள மனுஷங்க கோள்கள் லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டாங்களே. நீ என்னோட பாதையில் குறுக்கிடுறதால கோள்களுக்குரிய தகுதியை இழந்துட்டேல. யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ? ஆனா பாப்பா, இந்த பூமியில உள்ள மனுஷங்க என்ன கண்டுபிடிச்சு ஒரு பேர் வைக்கிறாங்க. அப்புறம் நான் பார்த்தா நான் ஒரு கோளே கிடையாதுன்னு சொல்றாங்க. இது என்னப்பா ஒரு பெரிய கொடுமையா போச்சு. நானாவது ஓம் பாதையில தான் குறுக்கிட்டேன். ஆனா இந்த பூமியில உள்ள மனுஷங்க அடுத்தவங்க வாழ்க்கையிலே குறுக்கிடுறாங்க. அப்ப இவங்களெல்லாம் நான் மனுஷங்களே இல்லைன்னு சொல்லவா? நீ கோல்ல நிரூபிக்க உன்னோட ஆதார் கார்டு, பிறப்பிச் சான்றிதழ் இருந்தா கொண்டு வா பார்க்கலாம். சரிங்க சூரிய பகவானே. ஆமா, இவ்வளவு நேரமா நீங்க எல்லாரும் பூமியில் உள்ள மனுஷங்களை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே, ஆனா அந்த மனுஷங்களை சுமக்கிற பூமி இங்க காணோமே. அது எங்க சுத்திட்டு இருக்கோ யாருக்கு தெரியும்? வணக்கம் சூரிய பகவானே, வணக்கம் குடும்ப உறுப்பினர்களே. வாழ்வே மாயம், இந்த வாழ்வே மாயம். ஐயோ தள்ளி போங்க, இதோட நோய் நமக்கும் தொத்திக்கிற போகுது. உன்னோட சேர்ந்தவங்க நாங்க இப்படி ஆரோக்கியமா இருக்கோம். நீ இப்படி உடம்புக்கு முடியாம கிடக்குறியே. பாவம், இது என்ன செய்யும்? எல்லாம் இந்த பூமியில உள்ள மனுஷங்க செய்யற வேலை தானே. ஐயோ பாவம், ஐயோ ஐயோ பாவம், ஐயோ. பாவன மனிதர்கள் உருவாக்கி வாழ இடம் கருத்தால உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும்.
நீ பாதிக்கப்படுறது இல்லாம உன்னோட மனுஷங்க எங்களையும் மாசுபடுத்த போறாங்க. நம்மோட அண்டவழியே உன்னோட மனுஷங்க அனுப்புற செயற்கைக்கோளால பாதிப்படைஞ்சிருக்கு தெரியுமா? ஐயோ, நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்னை ஏன் இப்படி எல்லாமே சேர்ந்து திட்டிட்டே இருக்கீங்க? ஐயோ, என்னால முடியல. அம்மா அம்மா நீ எங்க அம்மா, அம்மா அம்மா நீ எங்க அம்மா. ஐயோ ஐயோ, வாங்க வாங்க, பூமியை காப்பாத்தணும், ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம். கிரகங்களே, நீங்கள் அனைவரும் இணைந்து பூமியின் பாதிப்புக்கு என்ன காரணம் என்று அறிந்து வாருங்கள். தேவேல் இங்க வாடா. சொல்லுங்கள் டாடி, சொல்லுங்கள். நம்ம வீட்டுல இருக்க பழைய பேப்பரு, பிளாஸ்டிக் டப்பா, பிளாஸ்டிக் சாக்குப்பை, ஆகார போகாத ஜாமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வாடா, போட்டு எரிக்கணும். ஆகாத போகா சாமானா? இங்க கூட தான் எனக்கு ஆகாத போகா சாமா. முதல்ல நான் என்ன செய்யறது? என்னது என்ன சொன்ன, திருப்பி சொல்லு. ஒண்ணும் இல்லப்பா, இதை எடுத்துட்டு வரேன். பாத்தீங்களா கிரகங்களே, இந்த வீட்டுல மட்டும் எவ்வளவு பிளாஸ்டிக் பொருட்கள், பாலித்தீன் பைகள் பாத்தீங்களா? பிளாஸ்டிக் சாக்கு பைகள், பிளாஸ்டிக் பொருட்கள் எரிச்சா காற்று, பூமி எல்லாமே மாசுபடுதுன்னு இவங்களுக்கு தெரியலையா? ஐயோ, நமக்கே மூச்சு முட்டுதே, பாவம் இந்த பூமி. வாங்கப்பா, வேற இடத்துக்கு போலாம். நீங்க வரீங்களோ இல்லையோ, நான் போறேன். என்ன வெயிலு, போய் கொஞ்சம் அந்த ஏசிய போடுமா. சரிங்கம்மா, ஃப்ரிட்ஜில இருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு வந்து ஏசி போடுறேன்மா. வெளியில இவ்வளவு காத்தோட்டமா இருக்கும்போது எதுக்கு இந்த மனுஷங்களுக்கு இந்த ஏசி? அதுல இருந்து வெளியே ஒரு குளோரோஃபுளோரோ கார்பன் இந்த பூமிக்கு மேல இருக்க ஓசோன் படலத்தை பாதித்து ஓட்ட வேலையை செய்யுது. நீங்களே பாத்தீங்களா? நீங்க நிக்க முடியாது, வாங்க எல்லாரும் போலாம். நீங்க செய்யற செயல்னால இந்த பூலோகம் எவ்வளவு பாதிப்படைஞ்சிருக்கு பாருங்கப்பா. இதே மாதிரி உங்க பூமா தேவிக்கு நீங்க கஷ்டம் கொடுத்தீங்கன்னா உங்க மனிதனத்துக்கு தான் பாதிப்பு. உங்க பூமிய வளமாக்கி அத பாதுகாக்கிற கடமை உங்களோட தானே. எங்களோட தவறுகளை நாங்க உணர்ந்துட்டோம். நெகிழியை ஒழித்து விடுவோம். நிலம், நீர், காற்று மாசுபடுவதை தவிர்ப்போம். இயற்கையை பாழாக்காமல் இயற்கையோடு இணைந்த வாழ்வினை வாழ்ந்திடுவோம். மரங்களை நடுவோம், மழை பெறுவோம், பூமியை காப்போம். நமது அன்னை பூமியை காப்பாற்றுவது நமது கடமை.